பிக்கஸ்ட் மிஸ்டேக் டன் கேட்டிங்களா சார்? அது சொல்கிறேன் சார். ஏன்னா என்ன பெரிய தப்புன்னா, நான் 2011 பாஸ் அவுட் 2011 பிஸ்னஸ் வந்துட்டேன். பட் என்னன்னா இயர்லி சக்ஸஸ் என்ன பண்ணுச்சுன்னா 2012-13 என்னோட மாதம் என்னோட ஏர்னிங் பார்த்தீங்கன்னா பர் மந்த்து 6-7 லேக்ஸ் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் புதுக்கோட்டைக்குள்ளே. நான் உடனே என்ன பண்ண அப்படியே எம்ப்ளாயிஸ்லாம் கூட 20 எம்ப்ளாயி வந்துட்டாங்க. நான் உடனே தப்பு என்ன பண்ணிட்டேன்னா 3 கார் வாங்கிட்டேன், 2 டிரைவர் போட்டுட்டேன், லக்ஸரியாக லைஃப்பை மாற்றிக்கிட்டேன். அதை நான் சொன்ன கஜா புயலில் ஒரு பெரிய அடி வாங்கினேன் பார்த்தீங்களா. திரும்பி பார்த்தா நான் ஒரு மாதம் கஷ்டப்பட்ட பணங்கிறது நான் ஒரு நாளைக்கு சம்பாரிச்ச பணம். நான் அப்புறம் தான் கற்றுக்கிட்டேன், என்டர்பிரனர்னா ஃபஸ்ட்டு வந்து சாதிக்க மட்டும் கற்றுக்கக்கூடாது, எப்படி செலவு பண்ணுறதுன்னு கற்றுக்கணும்னு. செட்டிங் கோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் எவ்வளோ கிளியராக இருக்கு பாருங்கள். ஏன்னா 10,000 எம்ப்ளாயி உருவாக்கணும், அது புதுக்கோட்டைக்குள்ளே உருவாக்கணும், என் 42 வயசுக்குள்ளே உருவாக்கணும், இவ்வளோ கிளியராக இருக்கேன். இப்போ அந்த கோல் எனக்கு முடிவு பண்ணிட்டேன், ஓடுறது ஈஸியாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், எல்லோரும் பாருங்கள், சுரேஷ் சார்லேருந்து அப்துல் கலாம் சார் சொன்னதில் எல்லாத்துலேயும் பாருங்கள், ட்ரீம் பிக்னா என்னது, அது மைண்ட் செட் ரிலேட்டடு. சார் சொல்கிறாங்க பாருங்கள், எண்ணம் போல் வாழ்க்கைனா நீ அவள் பெருசாக அச்சீவ் பண்ணுறதுக்கு பெரிய நல்ல எண்ணத்தை வச்சுக்கணும். இது எல்லா காம்பவுண்ட் கோடு என்னன்னா அந்த மைண்ட் செட். ஸோ மைண்ட் செட்டை உங்கள் கோலோட கனெக்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக எல்லோரும் சக்ஸஸ் ஆகலாம்.